உங்களுடைய அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா? ஜெய் மாதா. அந்த ஜெய் மாதாவோட அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்ட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு 9 to 5 ஜாப் பண்ணிட்டு ஈஸ்டாம்ல இருந்துட்டு டெய்லி டியூப்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஜெய் மாதாவே என் கனவுல வந்து, மனிதா நீ சாதாரண பிறவி இல்லை, ஒரு அதிசய பிறவி, எஜமானி, முத்துனி, படையப்பாவும் நீதான், ஜெயிலர் 1 நீதான், ஜெயிலர் 2 நீதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அருள் கொடுத்தாங்க. அன்னைக்குல இருந்து ஒரு மனித உறவில் ஒரு தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். ஹலோ சாமியாரே, சாமி உலகத்துல பல்லாயிரத்துல எவ்வளோ லட்சியங்கள் வந்திருக்காங்க, ஒவ்வொரு ஆளும் வந்திருக்காங்க. நம்ம நாகானந்த சாமி ஏகப்பட்ட பேர் காத்துட்டு இருக்காங்க. உலகத்துல அவ்வளோ டிப்ரெஷன் இருக்கு, அவ்வளோ டெக்னிக் இருக்கு, அவ்வளோ கவலை இருக்கு. அதெல்லாம் மறந்து ஜாலியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள். If you minimize your time in the அடுப்பு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆசையை கம்மி பண்ணுங்க. இதுவே பாருங்க ஒரு விசித்திரமான உலகம் இது. இங்க பாருங்க, a teacher cannot teach all subjects. How can a student learn all subjects? பிரமாதம் 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 குருஜி, பிரமாதம் யாரு திட்டினாலும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு. சுவாமிஜி, நீங்க எக்ஸ்க்ளூசிவா மக்கள் சந்தோஷமா இருக்கு ஒரு நாடு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு ஜல்சா நாடு பேர் வச்சிருக்கீங்க. இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் இந்த ஜல்சா நாடுக்கு எப்படி வரணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இந்த மக்கள் இருக்காங்களே ரொம்ப எப்பவுமே சந்தோஷமா இல்ல. அதனால ஜல்சா ஆரம்பித்து ஜல்சா வாழ்க்கைக்காக ஒரு தனி நாடு உருவாக்கி இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ, அங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர், சாப்பாடு இலவசம், கூடவே ஒரு ஹோட்டல் ஆஃப் ஒர்க் கொடுப்பாங்க. அதுக்கு மெம்பர் ஆகணும்னா உங்களோட சொத்தை நீங்க எங்க ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுருங்க. உங்களுக்கு பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் நீங்களே அனுப்புவோம். அடடே அடடே, பிரமாதம் பிரமாதம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சுவாமிகளே. பக்தரே வாங்க, இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. காரணம் அவங்க எல்லாம் புரிஞ்சு உள்ள போறதுனால ஏன்னா சாமியார் போட்டு உள்ள ஏமாத்திக்கிறீங்க. நீங்க பண்ண நல்ல எங்களோட இயற்கையாளர் ரெக்கார்ட் ஆகிக்கிறான். அவங்க எல்லாம் புரிஞ்சு பெருமா ஜெயிக்க மாட்டாங்க. அது என்னடா நீங்க சார கேட்கலாமா? டாக்டர் சொல்லுங்க சிவாஜி நம்ம எல்லாம் ஒண்ணா காலையில படுத்துவீங்க, சாமியார சுத்திக்கிறீங்க. எப்பவுமே ஃபேமஸ் ஆனா ஓவரா வெப்பாங்க கேமரா. அந்த கேமரா மாத்திக்கிட்டோம். மக்களே எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா என்ன காரணம் சொல்றாங்க, நானும் ஒரு டாக்டரா எண்ணத்துல நடத்திட்டு தான் இல்லைனாங்க. ஆனா நம்ம தான் தோனி ஃபேன் ஆச்சு. ஒரு நாள் சிக்லி போட்டு ஒரு சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போனேன். அதை எவ்வளோ பேருக்குள்ள போட்டு எனக்கு வேலையை கூட்டினாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பாதிக்க ஒரே வழி ஒரு பேரு சாமியாரா ஆகலாம்னு ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டரா பண்ண முடியாதுல ஒரு சாமியாரா பண்றாங்க. இத போய் தப்பு சொல்லி ஒரு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் நியாயமா அநியாயமா நீங்களே சொல்லுங்க. பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொஞ்சம் ஓவரா அட்டென்ஷன் கொடுத்துட்டேன். அது எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது?
ரூபாவே நான் ஒரு மண்ணாங்கட்டி விளையாட்டு வேலையை விட்டு இங்க வந்து ஜாலியா செஞ்சுட்டேன். என் கதை நிறைய தெரியுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. நான் ஒரு 40 ஃபீட் கண்டெய்னர்ல முருங்கைக்காய் இம்போர்ட் பண்ணேன். அது வந்து நல்லா தான் போச்சு. அவனுக்கு ஒவ்வொரு முப்பாசி கேஸ் கொடுத்தாங்க மேல. இவங்க அக்கௌண்ட் வருவாங்க. ஒரு அட்வைஸ் சொன்னான். இங்க வந்து உங்களுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், வெஸ்டர்ன் டாக்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு சர்வாணி சாமியாராங்க எல்லாமே ஒரு புரியும் சொன்னான். அதை நம்பிட்டு இந்த குரூப்பை செய்யலையா? ரொம்ப மன்னிச்சுக்கீங்க. ஆமா 4 பேர் நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. இன்னொரு அங்க ஒரு நீங்க அங்க பண்றீங்க. நீங்க எப்படி அது வந்து 9 to 5 ஜாப் போனா 1500 பவுண்ட கொடுத்துட்டு 10,000 பவுண்டுக்கு வேலையை வாங்குறாங்க. இதெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தா 3 வேலை சோறு பொங்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும். ஐய செம போருங்க. அதனாலதான் காலையில ஜாலியா சாமியாரா இருந்துட்டு அப்படியே ஈவினிங் பேட்மிண்டன் விளையாடலான்னு இங்க வந்துட்டேன். நான் வந்து பொண்டாட்டின்னு தெரியும், ஆனா நான் இவங்க கும்பல்ல இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆனா போறதுக்கு முன்னால எப்பவுமே ஒரு கருத்து சொல்லுவோம் இல்லையா? எங்களை மாதிரி ஒரு சாமியார் இருந்தாலும் நிறைய நல்ல சாமியார் இருக்காங்க. அதனால அவங்க தேடி போங்க. எப்பவுமே ஏமாத்திரவங்க இருக்கிறவருக்கு ஏமாத்திரவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. போறதுக்கு முன்னால ஒரே ஒரு பஞ்சு காலா சொல்றோம். எப்பவுமே குடி வச்சா